ஃபர்தர் நீ என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க ஏதாச்சும் அப்டேட் பண்ணுங்க. ஃபர்தர் ஃபாலோ பண்ணி லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு கமிஷனர் வந்து டெபுட்டி கமிஷனருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுங்க, நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த 1 வீக்கில் என்ன ப்ரொசீடியூர் ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன ப்ரொசீடியூர் சாதகமாக நடந்திருக்கின்றது, இது மூலம் உண்மையிலே படிக்காத பாமர மக்கள் பார்க்கும்போது டென்ஷன் ஆவாங்கல்ல. அது சவுத் சைடு ஏரியா இருக்கும் இந்த மாதிரி. ஆமாம், கண்டிப்பாக இதாக இருக்குங்க சார். அது இந்த வீடியோ நாங்களாம் பேசிட்டாங்க, சண்டையாகி போகும். அங்கே எல்லாம் புரிதல் இருக்காதுல்ல. நீங்கள் அந்த அவன் சொன்ன, ஏன்னா அவனுக்கு அது வரைக்கும் முன்னாடி தெரியாது. இப்படி ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, உங்களை பற்றி தெரியாதா, நீங்கள் வந்து மிளகாப்பொடி போட்டு தான் வெட்டினீங்களா அப்படின்னா, அப்போ இவனுக்கு என்னன்னா, அப்போ நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ற மாதிரி இந்த 2 பேருக்கு இடையில வந்து கான்வெர்சேஷன். ஃபர்தரான வர கொலைகளுக்கும் அதுக்கு கார்த்திக் தனுஷ்கோடிங்க, வழக்கறிஞருங்க. இப்போ இந்த பரிதாபங்கள் சேனலில் வந்து சொசைட்டி பாவங்கள் அப்படின்ற அந்த கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா, பர்டிகுலராக வந்து முக்குலத்தோர் சமுதாயத்தை இழிவுபடுத்துகிற மாதிரியும் அவங்கள பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுற மாதிரியும் அந்த வீடியோவில் அந்த கயிறு கட்டுறது, குரு பூஜைக்கு போகிறது அப்படின்ற மாதிரி இருக்குது. அது போக முக்கியமாக வந்து இப்போ இந்த திருநெல்வேலியில் நடந்த கவின் கொலை வழக்கு மையமாக வச்சு இந்த வீடியோ உருவாக்கியிருக்காங்க. அதில் வந்து அந்த கொலைகாரன் வந்து அத்லெட்டிக் அப்படின்ற மாதிரியும் இந்த சமுதாயத்தில் இருக்கவங்க தான் வந்து இதை தூண்டி விடுற மாதிரியும் கட்டமைச்சிருக்காங்க. அதில் வந்து இந்த ரூரலில் இருக்கவங்களாம் வன்முறையை தூண்டக்கூடிய வகையில், இரு சாதிகளுக்கு வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ மிளகாப்பொடியை போட்டு தானே வெட்டின, நேருக்கு நேரம் அருவா வச்சு 2 பேர் வீரம்னா வெட்டி பார்த்துருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரியான கருத்துக்களோடு அந்த வீடியோ இருக்குது. இது வந்து புறநகர் பகுதிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் இருக்கும். இது வந்து நிறைய கல்வியறிவு இல்லாத மக்களுக்கு இடையில் வந்து அந்த புரிதல் இருக்காது. எல்லாருமே இந்த வழக்கை வந்து வழக்காகத்தான் பார்ப்பாங்க, கடந்து போயிடுவாங்க. ஆனால் இவங்க அதை கான்செப்டாக எடுத்து அதை ஒரு மையக்கரு மாதிரி பண்ணும்போது வந்து இது பெரிய லெவலில் வன்முறை வெடிக்கும். அது உடனே அதுக்கு வந்து ஒரு தீர்வு காணணும், அந்த வீடியோ உடனே டெலீட் பண்ணணும் அப்படின்றக்காண்டி தான் கமிஷனர்கிட்ட போய் கொடுத்துருக்கோம். எங்களோட கோரிக்கையில் வந்து இந்த வீடியோ உடனே டெலீட் பண்ணணும். இந்த பரிதாபங்கள் சேனலில் அதை உருவாக்கின அவங்களோட ஆக்டர்ஸு, அவங்க டிராவிட்டு, கோபி சுதாகர் மேலே வழக்கு பதிவு செய்யணும். இந்த சேனலை வந்து நிரந்தரமாக தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்கோம். அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறீங்க? அடுத்த கட்டமாக இந்த புகாரில் வந்து நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடுவோம். அதுபோக எங்கள் சமுதாயத்தை பர்டிகுலராக பேர் சொன்னால் கூட எங்களுக்கு மனவேதனை அடைஞ்சிருக்காண்டியும் எங்கள் சமுதாயத்துக்கு உண்டான அடையாளங்கள் சொல்லி இந்த மாதிரி மனவேதனை அடைய மாதிரி செஞ்சதுனால வந்து டெஃபர்மேஷன் வழக்கு சொல்லுவோம்.